ஆரணியில் தங்க பிஸ்கட் மோசடியில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து நகை மற்றும் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சென்னாந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் 62 வயது லோகநாதன். இவர் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். நாடக கலைஞரான லோகநாதன் ஆரணியைச் சுற்றியுள்ள பகுதியில் இரவு நேரங்களில் தெருக்கூத்து, நாடகம், மகாபாரதம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் சிகையலங்காரம் செய்து வருகிறார். கடந்த 7ஆம் தேதி ஆரணி டவுன் மார்க்கெட் வீதி வெங்கடேஸ்வரா தியேட்டர் அருகில் லோகநாதன் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது டிப்டாப் ஆசாமிகள் 3 பேர் அவரை வழிமறித்துள்ளனர். உங்களின் நாடகங்களையும் பார்த்திருப்பதாக கூறி நைசாக பேச்சு கொடுத்துள்ளனர். எங்களுக்கு ஆரணி பகுதியில் யாரையும் தெரியாது, அவசர தேவைக்கு பணம் வேண்டும், தங்களிடம் தங்க பிஸ்கட்டுகள் உள்ளன, குறைந்த விலைக்கு வாங்கிவிட்டு அவற்றுக்கு பதிலாக பழைய நகைகளை தரலாம் என ஆசை காட்டியுள்ளனர். உங்கள் கையில் அணிந்துள்ள 2 சவரன் தங்க மோதிரத்தை தந்தால் அதற்கு பதிலாக 10 தங்க பிஸ்கட்டுகள் தருகிறோம் என கூறியிருக்கின்றனர். அதற்கு முன்வந்த லோகநாதன் தமது தங்க மோதிரத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக தங்க பிஸ்கட்டுகளை கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டனர். இதனை அடுத்து நாடக கலைஞர் லோகநாதன் தனது மகனுடன் ஆரணி டவுன் பகுதியில் உள்ள அடகு கடைக்கு சென்று டிப்டாப் ஆசாமிகள் வழங்கிய தங்க பிஸ்கட்டுகளை பரிசோதனை செய்தனர். அவை அனைத்தும் போலியானது என்பது அறிந்து அதிர்ச்சியடைந்தார். அது குறித்து ஆரணி டவுன் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் உடனடியாக ஆரணி பஜார் வீதி, மார்க்கெட் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் 3 டிப்டாப் ஆசாமிகள் வெளியூர்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. பின்னர் திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி சுதாகரின் வழிகாட்டுதலின் பேரில் ஆரணி டிஎஸ்பி பாண்டீஸ்வரி தலைமையில் இன்ஸ்பெக்டர் விநாயகமூர்த்தி உள்ளிட்ட 10 பேர் கொண்ட தனிப்படை அமைத்து விசாரணை தீவிரமடைந்தது. சிசிடிவி காட்சிகளில் பதிவு பெற்ற 3 பேரும் சொகுசு காரை பயன்படுத்தி தப்பியிருப்பதும் தெரிய வந்தது. அந்த காரை டிராக் செய்தபோது அணைக்கட்டு வேலூர் சாலையில் ஒரு தனியார் தங்கும் விடுதியில் நிறுத்தியிருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் தனியார் விடுதியை முற்றுகையிட்டு அங்கு தங்கியிருந்த 3 வரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்களை ஆரணி காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் மோசடி கும்பலைச் சேர்ந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த 67 வயது ஹமீத், வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த 50 வயது ஜாக்கிர் ஹுசேன் மற்றும் 48 வயது அயூப் கான் என அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் 3 பேரும் பல இடங்களில் இதேபோன்று நூதன மோசடியில் ஈடுபட்டுவிட்டு போலீசிடம் சிக்காமல் தலைமறைவானது தெரிய வந்தது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் காரையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைதான 3 வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆரணியில் குறைந்த விலைக்கு தங்க பிஸ்கட் தருவதாக போலிகளை வழங்கிவிட்டு அசல் நகைகளை பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.